ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று பாம்பு மாதிரி தூங்கும். அதுதான் எங்கள் முருங்கை மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காய். பார்ப்போம் அது எப்படி வளருதுன்ட்டு. காலையிலே பாப்பா நல்லா விளையாடிட்டு இருந்தா. எந்திரிச்ச உடனே விளையாட்டு தான். அப்புறம் எங்கள் அம்மாவும் சைடில் இட்லி செஞ்சுட்டு மட்டன் கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் கோட் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்தோம். அம்மா இட்லியும் மட்டன் குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி, இந்த இன்டெஸ்டைன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா ஒரு 5-6 முறை சுடுதண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு வந்து தட்டி போடுங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேணாம். இப்படி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கோட் இன்டெஸ்டைன் போட்டுருங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டுருங்க. அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்து அதுலேயே வேகணும். வெந்து எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. எவ்வளோ பேர் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடு வந்து இது சூப்பராக செய்வாங்க. எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க? எப்படியும் நான்வெஜ் தான் இருக்கும். என்ன சமைச்சிங்கங்கிறதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.